அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் கேள்வியாக தொண்டியைச் சேர்ந்த அன்வர்தீன் என்ற சகோதரர் உம்ரா தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதாவது அவங்க கேட்ட கேள்வியினுடைய சாராம்சம் என்னவென்றால், இப்போ உம்ரா ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அது நம்ம தனியாக போவதற்கு அது ஒரு பெரும் சிரமமான ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கு அதற்கு வசதியாக சில டிராவல்ஸுகள்லாம் இருக்காங்க. அவங்க மூலமாக ஒரு குழுவாக போகும்போது செலவினங்கள் ரொம்ப கம்மியாக, அதாவது தனியாக போவதை விட செலவினங்கள் குறைவாக இருக்கிறதுனால அது ஒரு வசதியாக இருக்கிறது என்பதற்காக இன்றைக்குள்ள ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள்லாம் இந்த டிராவல்ஸ் மூலமாக தான் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த டிராவல்ஸில் வரக்கூடிய அந்த மக்கள், ஹஜ் உம்ரா செய்ய வரக்கூடிய மக்கள் அங்கே ஒரு நபரை ஆலிமை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆலிமை நியமிப்பார்கள். அப்போ அவர் மூலமாக அந்த மக்களுக்கு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் உம்ரா செய்யும்போது என்னென்ன சொல்லி தந்ததாக ஆதாரபூர்வமான செய்திகள் உள்ளதோ அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் அதை விட அதிகமாக பலகீனமான செய்திகளை கொண்டுதான் அந்த ஆலிம்கள் வழிநடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே சில செய்திகளை சொல்லி சுட்டி காட்டுறாங்க. இப்போ கஅபத்துல்லா போன உடனேயே அங்கே கஅபத்துல்லாவை பார்த்த உடனேயே ஒரு துவாவை ஓத வேண்டும் என்று ஆதாரம் இல்லாத துவாவை சொல்லி தருவார்கள். அதுக்கென்று ஒரு புத்தகத்தை கொடுத்துருவாங்க. வரக்கூடிய ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்தை கொடுத்து கஅபத்துல்லாவை பார்த்தால் இந்த துவா ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து ஓதிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் தவாஃப் செய்யும்போது அந்த சுற்றும் போது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு துவா ஓத வேண்டும் என்றும் அந்த புத்தகத்தில் சொல்லி ஓத சொல்லுவாங்க. அது இல்லாமல் அந்த தவாஃப் செய்யும்போது உழு கண்டிப்பாக செய்யணும் என்ற ஒரு அடிப்படையிலையும் அந்த மக்களை வழிநடத்துவாங்க. இது அல்லாமல் இது உம்ரா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மக்கள் இஹ்ராம கலைஞ்ச நிலையில் அங்கே சில நாட்கள் தங்கி இருக்கும்போது சில முக்கியமான இடங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. அது ஒரு ஜியாரத்து மாதிரி போய் சுற்றி பார்ப்பது அது கூடாதுன்னு சொல்லலை. அப்படி சுற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்த காமிச்சு இது இஸ்லாத்தில் புனிதம், இங்கே வந்தால் நன்மை, இங்கே உட்காந்து தொழுதா நன்மை, இங்கே படுத்தூங்கினா நன்மை என்பது போன்ற சில பொய்யான புரட்டான செய்திகளை வைத்து அந்த மக்களுக்கு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி வழி நடத்துகிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இத்தகைய இந்த டிராவல்ஸ் மூலமாக நாமும் போகும்போது குரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் நம்ம ஹஜ் உம்ரா செய்யணும் என்ற நியத்தோடு போவோம். அங்கே பார்த்தா இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ நாம் குரானுக்கு முரணான ஒரு சபையில் இருக்கும்போது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன, அந்த சபையிலிருந்து விலகிறங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் அங்கேருந்து நம்ம விலகும்போது நம்ம அது செய்ய முடியாது. ஏன்னா குழுவாக போகும்போது அவங்களோட தான் போகணும் போது அங்கே அவங்கள விட்டு விலகவும் முடியாது, அவங்களோடு இருக்கவும் முடியாது. இப்போ இது மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த கேள்வியினுடைய சாராம்சம். இப்போ விஷயம் என்ன என்று சொன்னால், ஆரம்பத்தில் இருந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எப்படி கற்றுத்தந்திருந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த வணக்கத்தை செய்யணும். அவங்க கற்றுத்தராத ஒரு வணக்கத்தை அந்த வணக்கம் என்று நினைச்சு செஞ்சால் அல்லாஹ் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நம்முடைய கட்டளை இல்லாத காரியத்தை மார்க்கம் என்று செய்கிறாரோ
அது நிராகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள், பல செய்திகளை பார்க்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் ஆதாரம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தால் செய்திருந்தால் மட்டும்தான் அதை நம்ம எந்த வணக்கமாக இருந்தாலும் செய்ய வேண்டும். இப்போ உம்ராவை பொறுத்தவரையில் இந்த டிராவல்ஸோடு போனாலும் கூட நாம் சில வழிமுறைகளோடு சில நம்பிக்கையோடு அந்த இடத்துல இருக்க முடியும். எப்படி இருக்கணும் என்று சொன்னால், முதல்ல அந்த காபத்துல்லாவை பார்த்தால் தனிப்பட்ட ஒரு துவாவை ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. அப்படி சில பலகீனமான செய்திகள் இருந்தாலும் அது ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆதாரபூர்வம் கிடையாது. அப்போ அந்த துவாவை ஓத வேண்டுமா என்று கேட்டால் ஓதவே கூடாது என்பதுதான் நாம இந்த நேரத்தில் பதிலாக சொல்லணும். அப்போ என்ன துவா ஓதணும்? காபத்துல்லா என்பது மற்ற பள்ளியை போல கிடையாது. அதான் உலகத்திலே முதல் ஆலயம், புனிதமானது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அப்ப அங்கே போனால் யதார்த்தமாக ஒரு மனுஷனுக்கு பார்த்த உடனேயே ஏதாவது துவா ஓதணும் அப்படின்னு தான் தோணும். அப்போ மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தா செய்யலாம். சொல்லப்படாத நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் என்று சொன்னால், பொதுவான ஒரு விதி என்ன, மற்ற பள்ளிக்கு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, பள்ளிக்குள்ள நுழையும் போது நாம இந்த துவாவை ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பள்ளியை விட்டு வெளியில போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபத்லிக என்ற துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. அப்ப நாம இந்த துவாவை மற்ற பள்ளிக்கு ஓதுவது போல இந்த பள்ளிக்கும், அதாவது காபத்துல்லாக்குள்ள நுழையும் போதும் இதை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது என்பதை முதல் பதிலாக நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். விஷயம் என்ன, இப்போ அந்த காபத்துல்லாவில் போய் உள்ள நுழைஞ்சாச்சு. அடுத்து அதை தவாஃப் செய்யணும். தவாஃப் என்றால் 7 முறை சுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜருல் அஸ்வத் முதல் ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் தவாஃப் ஆகும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்போ 7 முறை ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஒரு முறை சுற்றி திரும்ப ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் வந்தால் ஒரு சுற்று. இப்படி 7 முறை நாம சுற்றுவதற்கு பெயர் தான் தவாஃப். இப்படி இந்த தவாஃப் செய்த பிறகு 2 ரக்காயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிடுறான், நீங்க தவாஃப், அதாவது மக்காமு இப்ராஹீமை தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப அந்த இடத்துல 7 முறை சுற்றிய பிறகு அந்த இடத்துல இந்த மக்காவுடைய காபத்துல்லாவுடைய கிழக்கு பக்கமாக ஒரு 10 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கல் நீங்க பார்த்துருப்பீங்க. அது இப்ராஹிம் நபி நின்று கட்டிய இடம், பள்ளிவாசல் அந்த காபத்துல்லாவை நின்று கட்டிய இடம் என்பதாக அந்த கல்லை வைத்திருப்பார்கள். ஆனால் அதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. இப்ராஹிம் நபி அங்கேதான் நின்னாங்க என்பதற்கு ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் அந்த திசையில நின்றிருப்பாங்க என்பதை இந்த குர்ஆன் வசனம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் அந்த இடத்துல நின்றுதான் காபாவை நோக்கி தொழுதார்கள் என்பதற்கு நாம ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான செய்திகள்ல பார்க்கிறோம். அப்ப இதுல விஷயம் என்ன என்று கேட்டால், தவாஃப் செய்த பிறகு 2 ரக்காயத்து தொழுகணும்ல. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வந்த உடனேயே அன்னஹு தவல்ல சும்ம தாஃப, அவங்க உலு செய்தார்கள், பிறகு தவாஃப் செய்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையில் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் மத்தியில், அறிஞர்கள் மத்தியில் என்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னால், தவாஃப் செய்வதற்கு உழு கண்டிப்பாக அவசியம் என்பதாக 2 விதமான கருத்துக்களை மக்கள் மத்தியில, அறிஞர்கள் மத்தியில நம்ம பார்க்க முடியுது. இதனால தான் இன்னைக்கு உள்ள எல்லா மக்களும் குழம்புவதற்கு மிக முக்கிய ஒரு காரணம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஷாஃபி இமாம், மாலிக் இமாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, தவாஃப் செய்வதற்கு உழு அவசியம், உழு இல்லாமல் தவாஃப் செய்தால் அவருடைய தவாஃப் செல்லாது என்பதாக அவங்களுடைய மதுஹப்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல அஹ்மத் இப்னு ஹம்பல் என்ற இமாம் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, 2 கருத்தும், விரும்பினா செய்யலாம், உழு செய்யலாம், உழு செய்யாமலும் தவாஃப் செய்யலாம், 2ம் கூடும் என்பதாக எழுதி வச்சிருக்கிறாரு. அதே போல அபூ ஹனீஃபா இமாம் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா,
உழு செய்யாமல் தவாப் செய்வது அதுக்கும் அனுமதி இருக்குது என்பதாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கிற மக்கள் குழம்பி போய் அப்ப தவாப் செஞ்சு, அதாவது உழு செஞ்சுட்டு தான் தவாப் செய்யணும் என்பது போன்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில விதைக்கிறார்கள். அப்ப நாம என்ன விளங்கணும்? இந்த இமாம்களுடைய கூற்று மார்க்கத்தின் ஆதாரம் இல்லை. நமக்கு என்ன ஆதாரம்? ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை விளங்குவதில் தான் இருக்குது. பொதுவாக உழு என்பது மார்க்கத்துல எதற்கு கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தொழுகைக்கு மட்டும்தான் உழு கடமை. மற்ற எந்த ஒரு காரியத்திற்கும் உழு கடமை கிடையாது என்பதை நம்ம புரியணும். உழு இல்லாமல் தொழுகை செல்லாது என்று ரசூல்லா சொன்ன ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. அப்போ ரசூல்லா தவாப் செய்யும் போது உழு செய்தார்கள் என்பதாக வரக்கூடிய இந்த புகாரி ஹதீஸை நாம எப்படி விளங்கணும்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்யறதுக்கு முன்னாடி உழு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ உழு செஞ்சுட்டு தவாப் செய்யறது ஒரு சுன்னத்து, அனுமதி என்றுதான் நம்ம விளங்கணுமே தவிர தவாப் செய்வதற்கு உழு கடமை என்று விளங்கக்கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹ் விரும்பி அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நாமும் அது மாதிரி பண்ணா நன்மை. அதே நேரத்தில் இது பண்றது கடமை அப்படியா சொன்னாங்க? அப்படி சொல்லலை. அப்ப அவங்க உழு செஞ்சுட்டு தவாப் செய்தார்கள் என்ற ஹதீஸை நாம் எப்படி விளங்கணும்? இது அனுமதி, கடமை இல்லை என்றுதான் விளங்கணுமே தவிர கண்டிப்பாக உழு செய்து விட்டு தான் தவாப் செய்யணும் என்று விளங்குவது அது ஏற்புடைய செய்தியாக கிடையாது. அதே போல இன்னொரு ஆதாரத்தையும் சொல்லுவாங்க. என்ன? அதாவது ஆயிஷா நாயகி ரசூல்லாவுடைய கடைசி காலத்துல ஹிஜ்ரி 11 தான் ரசூல்லா, ஹிஜ்ரி 10 தான் ரசூல்லா என்ன பண்றாங்க? ஹஜ்ஜி பண்றாங்க. அதான் கடைசியாக ஒரே ஒரு ஹஜ்ஜி அப்போ பண்றாங்க. அப்ப ஆயிஷா நாயோட போகும்போது ஆயிஷா நாய் ஷரீஃப் என்ற இடத்துல அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்படுது. உடனே அங்க உட்கார்ந்து அழுகுறாங்க. ரசூல்லா என்ன செய்தின்னு கேட்கும்போது ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு ஹஜ்ஜி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூல்லாவை கணிச்சுட்டு கேட்கிறாங்க, மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாங்க. அப்ப ரசூல்லா அந்த ஆயிஷா நாயகியை பார்த்து சொல்றாங்க, நீங்க தவாஃபை தவிர ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சஹீஹுல் புகாரில இருக்கிறது. இந்த ஹதீஸையும் கொண்டு என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகிக்கு மாதவிடாய் ஏற்பட்ட போது அவங்க தவாஃப் செய்ய கூடான்னு தடுத்திருக்கிறாங்களே, அப்போ மாதவிடாய் இல்லாட்டாலும் உழு அவசியம்தான் என்பதை இது உணர்த்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம என்ன, இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கம் கிடையாது. இப்ப என்ன விளக்கம் என்றால், இதை புரிவதில் தான் இன்னைக்கு நிறைய பேர் பிழை பண்றாங்க. பொதுவாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு இது மட்டுமா சொல்லப்பட்டிருக்கிறது? அவங்களுக்கு 5 வக்து தொழுகையும் கூடாது, அவங்க தொழக்கூடாது. மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் ரமலான் மாத நோன்பாக இருந்தாலும் அவங்க வைக்கக்கூடாது, மற்ற நாள்ல வைக்கணும். இது போன்ற செய்திகளும் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளிக்குள்ள வரக்கூடாது இதெல்லாம். ஏன்னா இதை நம்ம எப்படி புரியணும்? மாதவிடாய் பெண்கள் இந்த நேரத்தில் இந்த காரியம் செய்யக்கூடாது என்பதுதான் புரியணுமே தவிர இதுக்கு உழு செய்யாம தவாப் செய்யக்கூடாது என்பதற்கு இதை ஆதாரமாக சொல்லக்கூடாது என்பதை நாம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தவாப் செய்வதற்கு உழு கடமை கிடையாது அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு டிராவல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, தவாப் செய்யறது அதுக்கு கண்டிப்பா உழு தேவை, அவசியம், கடமை என்று சொல்றாங்க. இது மார்க்கத்துல கிடையாது, தவாஃபுக்கு உழு கிடையாது என்பதை நாம புரிந்து கொள்ள. உம்ரா ஹஜ்ஜி நேரத்துல இன்னொரு பிழையும் அந்த டிராவல்ஸ்ல உள்ள ஆலிம்கள் மூலமாக சொல்லி தரப்படுது. ஏன்னா இதெல்லாம் நம்பி போகக்கூடிய மக்கள் பலகீனமான செய்தியும் பலமான செய்தியை போல அதை ஃபாலோ பண்ணும்போது நபி வழிக்கு மாற்றமான ஒரு நிலை எல்லாம் இருக்குது. அதனாலதான் இந்த கேள்வி அந்த சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. இப்ப மூணாவது என்ன? தவாப் செய்யும் போது ஒவ்வொரு சுற்றும் போதும் ஒவ்வொரு துவா ஓதணும் என்ற ஒரு அடிப்படையிலும் அந்த புத்தகத்தில் எழுதி எல்லா ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவங்களும் ஓதுங்க என்று சொல்லி தருவாங்க. இதற்கு ஹதீஸ்கள் நாம தேடி பார்த்தால் ஒரே ஒரு துவாவை மட்டும் ஓதுவதற்கு தான் ரசூல்லா அனுமதி தந்தாங்களே தவிர வேற எந்த துவாவை ஓதுவதற்கும் ரசூல்லா கற்றுத்தரல. இப்ப ரசூல்லா கற்றுத்தந்த துவாவை மட்டும்தான் நாம செய்யணுமே தவிர கற்றுத்தராத மார்க்கத்தில் இல்லாத பலகீனமான செய்திகள்லாம் மார்க்கமாகாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல்லா எந்த நேரத்தில் எந்த துவாவை ஓத வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். என்ன?
அதாவது உம்ராவை பொறுத்த ஆரம்பத்தில் சொன்னது தான், ஹஜருல் அஸ்வத் இருக்குதுல்ல, அதாவது காபத்துலா வந்து செவ்வகமாக இருக்கும். ஹஜருல் அஸ்வத் வந்து அந்த இடது புறத்தினுடைய அந்த கதவுக்கு அந்த மூலையில இருக்கும் அந்த கல். அங்கே ஆரம்பிச்சு இப்படியே வலது பக்கமா அப்படியே சுற்றி அந்த ஒரு வளையம் போல ஒரு கல் இருக்கும்ல, அதுக்கு பேர் ஹிஜ்ருன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே அந்த அந்த வளையம் போல கல்லை அப்படியே சுத்திக்கிட்டு இங்கிட்டு வரும்போது இந்த மூளைக்கு பேர் வந்து ருக்குனுல் யமானி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அங்கிருந்து திரும்ப ஹஜருல் அஸ்வத் இது வரைக்கும் ஒரு சுற்று உம்ராங்க, அதாவது தவாஃபுங்கிறது 7 சுற்று. அதுல ஒரு சுற்று கணக்கு எப்போ வரும்னா ஹஜருல் அஸ்வதுல இருந்து இப்படியே வலது பக்கமா சுற்றி திரும்ப ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் தான் ஒரு சுற்று. இப்ப எந்த இடத்துல எந்த துவா ஓதணும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தர்றாங்க. இந்த ஹஜருல் அஸ்வதுல இருந்து இப்படியே கிளம்பி போறாரு, இப்படியே ஒரு ரவுண்டு போகும்போது அப்படியே சுத்தி இந்த ஹஜருல் அஸ்வதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மூலை இருக்குதுல, அது ருக்குனுல் யமானின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ருக்குனுல் யமானில இருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் இப்படி நேர் எதிரானது அந்த மூலையிலிருந்து இந்த மூலை இங்க வரக்கூடிய அந்த நேரத்துல மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அதாபன்னார் என்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் ஓத சொல்லி கற்றுத்தர்றாங்க. அப்ப இதுதான் ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்குதே தவிர நாம வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் ஒவ்வொரு துவா, இந்த சைடு போகும்போது ஒரு துவா, அந்த சைடு போகும்போது ஒரு துவா என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம் பார்த்தால் அப்படி எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. அப்ப இதை வந்து நாம ஃபாலோ பண்ணோம். நமக்கு மார்க்கம் என்னன்னா இந்த ருக்குனுல் யமானில இருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் அந்த இடைப்பட்ட இடத்துல அங்கிருந்து இங்க வர்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் இந்த நம்ம வழக்கம் போல செய்யக்கூடிய அந்த துவா தான் எல்லாருக்கும் தெரியும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அதாபன்னார். இதை ஓதிக்கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்கத்தில் ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம பதிலாக சொல்லிக் கொள்வோம். கடைசியா அவர் கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இதெல்லாம் இந்த தவாஃப் முடிஞ்சதுக்கு பிறகு 2 ரக்காயத்தை தொழணும். அதாவது மக்காமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கல் இருக்கும்ல, கல்லுல நின்று தொழக்கூடாது. அந்த புறத்தை வந்து மக்காமு இப்ராஹிம் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். அந்த புறத்திலிருந்து கஅபத்துல்லாவை நோக்கி 2 ரக்காயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழ சொல்லி இருக்கிறாங்க. நாம அதை தொழணும். அது உம்ராவுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். தொழுத பிறகு 2 ரக்காயத்துல ரசூலுல்லாஹ் குல் யா அய்யுல் காஃபிரூன் அந்த துணை சூரா ஓதுவாங்க ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல. அடுத்து 2வது ரக்காயத்துல துணை சூறாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதியதாக நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் அங்கே சஃபா மர்வா குன்றுக்கிடையே 7 முறை தொங்கோட்டம் ஓடணும். அதுக்கப்புறம் கடைசியாக முடியை வந்து மலிக்கணும். மொட்டை அடிச்சுக்கிறலாம், அல்லது கொஞ்சோன்னு வெட்டக்கூடியவங்க அப்படி குறைச்சிக்கிறலாம். 2த்துக்கும் ஆதாரம் இருக்கிறது. அப்ப இது செஞ்சு முடிச்சா உம்ரா முடிஞ்சிருச்சு. ஹஜ் மாதிரி நீண்ட மற்ற வேலைகள் கிடையாது இதற்கு. அப்ப இதுக்கு குர்பானியும் கிடையாது, பொதுவா ஹஜ்ஜுக்கும் கிடையாது, உம்ராவுக்கும் கிடையாது. இதெல்லாம் நடைமுறையில இருப்பதாக அந்த டிராவல்ஸ் மூலமாக சொல்லித்தரப்படுது. அப்ப இது ஒண்ணு முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து எத்தனை உம்ரா வேணா பண்ணலாம். இப்போ சில பேர் வேற உம்ரா பண்ணக்கூடாதுன்னு கருத்துல உள்ளவங்க, அது தவறு. மார்க்கத்துல ஒரு பயணத்துல எத்தனை உம்ரா வேணாலும் செய்யலாம் என்பதையும் நம்ம இந்த நேரத்தில் கூடுதல் விளக்கமாக சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இப்ப அங்கே தங்கக்கூடிய நாட்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சில முக்கியமான இடங்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல சில வரலாற்று இடங்கள் என்று சொல்லப்படும். இது இந்த இடம் ரசூலுல்லாஹ் இங்க போனாங்க, இங்க வந்தாங்க என்பதாக ஹிரா குகை இதெல்லாம் சுத்தி காட்டுவாங்க. இதை சுத்தி காட்டுறது, அங்க போய் பார்க்கறதுல ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில இருந்தாங்களே, அப்பதான குர்ஆன் அருளப்பட்டுச்சு. அந்த ஹிரா குகை கிட்ட உட்கார்ந்து பாவம் மன்னிப்பு தேடினால், தொழுதால் இவ்வளவு சிறப்பு என்பதையெல்லாம் இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து இது பண்ணா இந்த நன்மை என்று வரலாற்று செய்தி என்று சொல்லி பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியில புகத்தக்கூடிய ஒரு எல்லாம் இருக்கிறது. அதே போல டிராவல்ல போகும்போதே அப்போ ஒரு கட்டுக்கதைகளை சொல்வார்கள். அப்ப இதுவெல்லாம் நம்ம முதல்ல என்ன விளங்கணும் என்றால், குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தால் அது எப்போது யாரு சொன்னாலும் அதை தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். இப்ப இந்த சபை
குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா சொல்லப்படக்கூடிய இந்த சபையில நாம எந்த மாதிரி நடந்துக்கிறோம் என்றுதான் அவங்க கேட்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம மார்க்கம் முரணான ஒரு சபையாக இருந்தாலும் சுன்னத்துக்கு மாற்றமாக அந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய சபையாக இருந்தாலும் இஸ்லாத்துல ஒரு நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது நாம நம்ம ஊராக இருந்தால் விலகி வந்துடலாம். இது அந்த இடத்துல ஒரு விதிவிலக்காக என்ன புரிஞ்சுக்கணும், அவர் அப்படி செஞ்சுட்டு போறாரு, சொல்லிட்டு போறாரு. ஏன்னா நம்ம வந்தாச்சு, நன்மைன்னு வந்தாச்சு, அவங்களுக்கு நம்ம பயான் செய்ய முடியாது. அப்ப நம்ம மனசால, ஏன்னா அந்த இடத்துல வாதம் செஞ்சால் அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும். அப்ப அந்த இடத்துல நின்று இதுதான் நபி வழி, இதான் குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அங்கே உள்ள மக்களால நம்ம வெறுக்கப்பட்டுருவோம். இப்ப அதையெல்லாம் உணர்ந்து முடிஞ்சால் பொறுமையாக எடுத்து சொல்ல பாருங்க. அப்படின்னு கேட்கிற ஆள் மாதிரி தெரியல என்று சொன்னால் நம்ம மனசால வெறுத்து, இறைவா நான் சுன்னத்து அடிப்படையில தான் ஒவ்வொன்றையும் ஆதாரபூர்வமான அடிப்படையில தான் செய்யணும்னு வந்திருக்கேன். இது இந்த இடத்துல இப்படி இருக்குது, நான் மனசால அதை வெறுத்துக்கிட்டேன், மற்றபடி நான் நபி வழி அடிப்படையில தான் செய்கிறேன் என்று மனசால அந்த நியத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை உங்களுக்குரிய பதிலாக சொல்லிக்கொண்டு இதற்கு சொல்றாங்க. நீங்க அதாவது தொழுகையை தாமதமாக தொழக்கூடிய அல்லது தொழுகையை தாமதமாக சாகடிக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிற நிலையை நீங்கள் அடைந்தால் அப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அதை நீங்களே சொல்லுங்க, எல்லாரும் தூதர் நாங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க, தொழுகையை தாமதமாக தொழக்கூடிய அதுதான் வழக்கமா ஆக்கிடுவாங்க. அப்படி ஒரு தலைவர் வந்தால் நீங்க தொழுகை நேரத்துல தொழுதுட்டு பிறகு அவரோட சேர்ந்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த செய்தி மூலமா நம்ம என்ன வழங்குறோம், தாமதமாக தொழுதாலும் கூட நாம நம்முடைய வேலையை சரியாக செஞ்சுட்டு சரி அவன் அந்த அந்த தலைவரோடு நின்று நாமும் பின்பற்றி போறதுனால மார்க்கத்துல இது பிழையாகாது என்பதை ஒரு பதிலாக சொல்லிக்கொண்டு நீங்க கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் நீண்ட பதிலாக இருக்கிறதுனால நம்ம அதை ரொம்ப சுருக்கி தான் சொல்லியிருக்கிறோம் என்பதை பதிவு செய்தவனாக இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.